على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم في الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأقيموا الصلاة وآتوا الزكاة واركعوا مع الراكعين صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவின் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். சலாத்தும் சலாமும் ஈருலக பெருமானார் முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், குறிப்பாக ஜும்மா மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்னும் கிருபை என்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக உயர்வான கண்ணியமான ஒரு படைப்பாக மனித சமுதாயத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமுதாயத்தை படைத்ததனுடைய நோக்கமே, இதனுடைய முழுமையான நோக்கத்தை பற்றி அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லும் பொழுது, வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறார். அல்லாஹ்வை வணங்குவதற்காகத்தான் இந்த மனித சமுதாயம் படைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹுவோடு அடியான் நெருங்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹுவோடு அடியான் மிகவும் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இருக்கக்கூடிய இபாதத்துகளிலேயே மிகவும் ஒரு முக்கியமான இபாதத்தும் அல்லாஹுவோடு மிக மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு இபாதத்தும் தான் அது தொழுகை. அல்லாஹுவோடு அடியான் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு இபாதத் இருக்கிறது என்று சொன்னால் அது தொழுகை தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு அடியான் சஜ்தாவிலே இருக்கும் பொழுது அல்லாஹுவோடு நெருங்கிய தொடர்போடு அவன் இருக்கிறான். சஜ்தாவிலே இருக்கும் பொழுது அல்லாஹுவோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கின்றான். நஃபிலான தொழுகைகளை அவன் தொழக்கூடிய அந்த நேரத்திலே, சஜ்தாவில் போய் இருக்கக்கூடிய அந்த நிலையிலே அவன் கேட்கக்கூடிய துவாக்கள் இருக்கிறது உடனடியாக கபூல் செய்யப்படும். என்ன காரணம்? அந்த சஜ்தாவின் போது அல்லாஹுவோடு அந்த அடியான் மிக நெருக்கமாக இருக்கின்றான். இப்போ அல்லாஹ் நெருக்கமாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் கேட்கக்கூடிய துவாவை செவியெடுப்பான், அதை உடனே என்ன செஞ்சிடுவான்? கபூலாக ஆக்கிடுவான். அப்போ அல்லாஹுவோடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எதிலே கிடைக்கிறது என்று சொன்னால் இந்த தொழுகையில் மட்டும்தான் அது கிடைக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் பார்க்குறோம், பள்ளிவாசலில் தொழக்கூடிய ஒரு நிலைப்பாடு அவங்களுக்கு இல்லாமல் போயிடுது. வெளியில் வேலைக்கு போயிடுறாங்க, ஆனால் கடைகளில் இருந்தோ அல்லது அலுவலகங்களில் இருந்தோ தொழுதுட்டு செல்வது என்பது அவனுக்கு மிகவும் சிரமமாக இருக்கு. அங்கே அனுமதி கொடுக்க மாட்டாங்க, கடைகளில் அனுமதி கொடுக்க மாட்டாங்க, ஜமாத்தோடு தொழக்கூடிய ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைக்காமல் போகும். அப்போ என்ன செய்கிறாங்க? வீட்டுக்கு வந்ததற்கு பின்னால் வீட்டில் தன்னுடைய தொழுகைகளை முழுமையாக என்ன செய்கிறாங்க? தொழுது நிறைவேற்றுறாங்க. அந்த தொழுகையை நிறைவேற்றுவது என்பது அவர்களுடைய கடமை முடிந்துவிட்டாலும் பள்ளிவாசலில் இமாம் ஜமாத்தோடு சேர்ந்து தொழக்கூடிய அந்த தொழுகை இருக்கிறதே, இந்த தொழுகைக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை போன்று கடைகளிலோ வீடுகளிலோ எங்கு தொழுதாலும் அந்த நன்மைகள் நமக்கு கிடைக்காது. இமாம் ஜமாத்தோடு சேர்ந்து தொழக்கூடிய அந்த நிலைப்பாட்டை நம்முடைய வாழ்க்கையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். வீடுகளில் நம்ம தொழுகிறோம், நம்ம தொழுகலை அப்படின்னு நம்ம சொல்லணும். தொழுது கொண்டு தான் நாம் இருக்கின்றோம். ஏதேனும் நம்மளுடைய வேலைகள், அதிகமான வேலை சுமைகள், பலுவுகள் இருப்பதின் காரணமாக
என்ன செஞ்சிடறோம், வீட்டில் நம்ம தொழுகிறோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், நீங்கள் வீட்டிலே தொழுவதை விட பள்ளிவாசல் வந்து இமாம் ஜமாத்தோடு சேர்ந்து தொழுவது இருக்கிறதே, அது 27 அல்லது 25 மடங்கு உங்களுக்கு அதிக நன்மைகளை தரக்கூடிய, அவர்களுடைய இஹ்லாஸிற்கு தகுந்தாற் போல் 25 மடங்கு நன்மைகளையும் 27 மடங்கு நன்மைகளையும் தரக்கூடிய ஒரு தொழுகை தான் அது இமாம் ஜமாத்தோடு சேர்ந்து தொழக்கூடிய தொழுகை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரு மனிதர் வீட்டிலேருந்து உடு செஞ்சுட்டு வந்தார். வந்து பார்த்தா பள்ளிவாசலில் தொழுகை முடிஞ்சிருச்சு. உடனே என்ன செஞ்சாரு, சரி பள்ளிவாசலில் தொழுகை முடிஞ்சிருச்சா, நம்ம வீட்டில் போய் தொழுதுக்குவோம் அப்படின்னு போகாமல் பள்ளிவாசலில் என்ன செய்கிறாரு, வந்துட்டோம் சரி தொழுதுட்டே போயிடுவோம் அப்படின்னு என்ன செய்கிறாரு, பள்ளிவாசல்லையே தனியாக தொழுகிறாரு. அப்படி தனியாக தொழுதுட்டு போகிறாரு பார்த்தீங்களா, அவருக்கும் அந்த இமாம் ஜமாத்தோடு தொழுதாங்க பாருங்க, அவர்களுடைய நன்மை கிடைக்கும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜமாத் தொழுகைக்காக வேண்டியே வரணும்னு ஆர்வப்பட்டு வந்தார், ஆனால் ஜமாத் தொழுகை முடிஞ்சிருச்சு. ஆனால் தனியாக தான் தொழுதாரு. அப்படி தனியாக தொழுதாலும் கூட இமாம் ஜமாத்தோடு சேர்ந்து தொழுதாங்க பார்த்தீங்களா, அந்த இமாம் ஜமாத்தோடு சேர்ந்து தொழுத ஜமாத்தினுடைய நன்மையை அந்த தனியாக தொழுத நபருக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நன்மைகளை வாரி வழங்கக்கூடியதும் அல்லாஹ்வோடு அதிக நெருக்கத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு அமல் இருக்கிறது என்று சொன்னால் அது தொழுகை. அந்த தொழுகை இமாம் ஜமாத்தோடு இருக்க வேண்டும். இதுதான் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்று சொன்னால் நம்முடைய முன்னோர்களை நாம் எடுத்துக்கொண்டால் அவர்கள் தொழுகையிலே எப்படி இருந்திருக்கிறார்கள், தக்பீர் தஹரீமா, இமாம் அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீர் கட்டும் பொழுது அவர்களும் சேர்ந்து தக்பீர் கட்டி தக்பீர் தஹரீமாவோடு பல ஆண்டுகள், சில முன்னோர்கள் 40 ஆண்டுகளாக தக்பீர் தஹரீமாவே விட்டதில்லை. இமாம் எப்ப அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறாங்களோ அந்த தக்பீரை கூட விட்டதில்லை. அவங்க அந்த அளவுக்கு தொழுகையிலே ஆர்வமாக இருந்திருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்களை நாம் பார்க்க முடிகிறது. ஹஜரத் சயீத் இப்னு முஸய்யப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இவங்க வந்து தாபீயின்ல கட்டப்பட்டவங்க. தாபீனா யாரு, சஹாபாக்களை பார்த்தவர்கள் தான் தாபீ. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக பார்த்து ஈமான் கொண்டவர்கள் சஹாபாக்கள். சஹாபாக்களை நேரடியாக பார்த்து ஈமான் கொண்டவர்கள் யார், அவங்க தான் தாபீன்கள். அந்த தாபீன்ல கட்டுப்பட்டவங்க தான் சயீத் இப்னு முஸய்யப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். இவர்கள் தன்னுடைய 40 வருடங்களாக, அவருடைய சரித்திரத்தில் வரலாறுல எழுதுறாங்க, 40 வருடங்களாக இமாம் ஜமாத்தை அவர்கள் தவறவிட்டதே கிடையாது. 40 நாள் இல்லை, 40 வருடங்களாக இமாம் ஜமாத்தை அவங்களுக்கு தவறியதே இல்லை என்பதாக அவங்களுடைய வரலாற்றை எழுதுறாங்க. ஒரு தடவை மதீனாவில் அவங்க தங்கியிருக்கிறாங்க. அந்த இடத்துல ஹர்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு போர் நடக்குது. மதீனாவிலிருந்து ஒரு கொஞ்சம் தூரம் வெளியில் போனோம்னு சொன்னால் பாறைகள் நிறைந்த ஒரு இடம், அந்த இடத்துக்கு தான் ஹர்ரான்னு பேர். அந்த இடத்துல ஒரு போர் நடக்குது. யசீதுடைய அந்த ஆட்சி காலத்தில் மதீனா வாசிகள் என்ன செய்கிறாங்க, போர் செய்கிறாங்க. எனவே அந்த போருக்கு வந்து ஹர்ரா போர் என்பதாக சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் ஹஜரத் சயீத் இப்னு முஸய்யப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மதீனாவில் தங்கியிருக்கிறாங்க. மதீனாவில் தங்கியிருக்கும் பொழுது அவங்க மட்டும் இருக்கிறாங்க, வேறு யாருமே இல்லை. தொழுகையினுடைய நேரங்கள் கணிக்கப்பட முடியல. ஃபஜ்ருடைய நேரம் வந்துருச்சா, லுஹருடைய நேரம் வந்துருச்சா இல்லையா, அஸ்ருடைய நேரம் வந்துருச்சா இல்லையா, மகருடைய நேரம் வந்துருச்சா இல்லையா, இஷாவுடைய நேரம் வந்துருச்சா இல்லையா என்பதாக தொழுகையினுடைய நேரத்தை அவங்களால கணிக்க முடியல. அப்பொழுது அவங்க தங்கியிருந்த அந்த 3 நாட்களில் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரிலிருந்து ஒரு அசரீரி சத்தம் வருமா ஒவ்வொரு தொழுகையுடைய நேரத்திலையும். ஃபஜ்ருடைய தொழுகை நேரத்தில், லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா, அந்த ஒவ்வொரு நேரத்திலேயும் ஒரு அசரீரி சத்தம் கேட்குமா. அந்த அசரீரி சப்தத்தை வைத்து இது லுஹருடைய நேரம், இது அசருடைய நேரம், இது மகரிபுடைய நேரம், இது இஷாவுடைய நேரம் என்பதாக அவர்கள் கணித்து அவர்கள் தன்னுடைய தொழுகையை தனியாக தொழுதாங்க. அந்த 40 ஆண்டு காலத்தில் அந்த 3 நாட்கள் மட்டும்தான் அவங்களுக்கு ஜமாத்து கிடைக்கல. பாக்கி இருக்கக்கூடிய அத்தனை நாட்கள்லையும் இமாம் ஜமாத்தோடு நினைச்சிருக்கிறாங்க, அவர்கள் தொழுதிருக்கிறார்கள் என்ற இந்த செய்தி சுனனே தாரமி என்று சொல்லக்கூடிய கிதாபில் இந்த ஹதீஸை பதிவு செய்யலாம். இப்போ நம்முடைய முன்னோர்கள் சஹாபாக்களுக்கு பிறகு வாழ்ந்த தாபீன்கள் கூட தன்னுடைய வாழ்நாட்களில் தக்பீர் தஹரீமாவை இமாம் ஜமாத்தை அவர்கள் விட்டதே இல்லை. இது போல நிறைய சம்பவங்கள் நமக்கு இருக்கிறது. நிறைய உதாரணங்கள் நமக்கு நசீஹத்தாக, நமக்கு படிப்பினைகளாக நிறைய சம்பவங்கள் எல்லாம் நமக்கு என்ன செய்யலாம். இது போன்ற தாபீன்கள்
முன்னோர்கள், வழிமார்கள் இது போன்ற அவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு நிறைய படிப்பினைகள் நமக்கு சொல்லி காட்டுகிறார். நம்முடைய வாழ்க்கையில எடுத்து நடப்பதற்கு உண்டான வாய்ப்பினை நாம் தான் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இன்னொருத்தவங்க வந்து ஏற்படுத்த மாட்டாங்க. விஷயங்கள் நம்ம கேட்குறோம், உள்வாங்குறோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில தொழுகையை நாம் என்ன செய்யணும், நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் இமாம் ஜமாத்தோட தொடரக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே சொல்லுவான், வஅகீமுஸ் ஸலாத வ ஆத்துஸ் ஸகாத் வர்கஉ மஅர் ராகிஈன். தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்கள், ருக்கு செய்வங்களோடு சேர்த்து நீங்கள் ருக்கு செய்யுங்க. அப்படின்னு அர்த்தம் இமாம் ஜமாத்தோடு சேர்ந்து தொழுகணும். இப்போ பள்ளிவாசல்ல வந்து இமாம் ஜமாத்தோடு நம்ம சேர்ந்து நம்ம தொழுதோம்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை நாம் அடைய முடியும். பொதுவாகவே வழிமார்கள் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும், அவன் வந்து அற்புதத்தை காட்டணும், காற்றுல பறக்கணும், தண்ணியில் தொழுகணும் எப்படி என்பதாக கராமாத்துகள் பார்த்தா தான் நம்ம வந்து அவடியாக நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. ஒருத்தர் வழிமார் அப்படின்னு வழி அப்படின்னு அல்லாஹ்வுடைய இறை நேசர் என்பதாக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட இந்த ஒரு தன்மை மட்டும் இருந்தால் போதும். என்ன தன்மை? ஹஜ்ரத் ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பக்தாது தேசத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வழி உள்ள அல்லாஹ்வுடைய இறை நேசர். அவர்கிட்ட ஒரு சீடருக்கு கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளாக அவர் வந்து ஹித்மத் செஞ்சாங்க. ஒரு சீடரு தன்னுடைய ஷேக்குக்காக வேண்டி, தன்னுடைய தலைவருக்காக வேண்டி 12 ஆண்டுகள் என்ன செஞ்சார், தன்னுடைய ஷேக்குக்கு சேவை செய்தார். 12 ஆண்டுகள் முடிந்ததற்கு பின்னால் தன்னுடைய ஊருக்கு அவர் புறப்படுறார். புறப்படும் பொழுது சரி நம்மளுடைய ஷேக்கிட்ட நம்ம சொல்லிட்டு போயிடுவோம், நம்முடைய பிரயாணத்தை நம்ம தொடங்குவோம் அப்படின்ட்டு தன்னுடைய ஷேக்கிட்ட வந்து சொல்கிறார், இதுவரை நான் ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு. போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அந்த அனுமதி கொடுத்துட்டாங்க. போனவர் கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்ப வர்றார். வந்து தன்னுடைய ஷேக்கிட்ட கேட்குறாரு, என்னுடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி இருந்து ஒரு சந்தேகம் என்னுடைய உள்ளத்தில் வந்துக்கிட்டே இருக்குது, உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்ட்டு எத்தனை வருஷமா 12 வருஷமா நான் என்ன செய்யறேன், அதுக்காக காத்துட்டு இருக்கிறேன், உங்களிடத்துல இந்த சந்தேகத்தை கேட்கணும் அப்படின்ட்டு. சரி கேளுப்பா, என்ன சந்தேகம்? உங்களை எல்லாருமே வழி உள்ள அல்லாஹ்வுடைய நேசர்னு சொல்றாங்க. இந்த 12 ஆண்டுகள்ல உங்களிடத்துல எந்த அற்புதத்தையும் நான் பார்க்கலையே, எந்த அற்புதத்தையும் நான் பார்க்கலையே அப்படின்ட்டு தன்னுடைய ஷேக்கிட்ட சீடர் கேட்குறாரு. அப்போ தன்னுடைய சீடர்கிட்ட அவங்க ஷேக் சொன்னாங்க, யார், ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அவங்க கேட்டாங்க, நீ என்னிடத்துல எனக்கு படிவிடை செய்திருக்கக்கூடிய அந்த 12 ஆண்டுகளில் என்றைக்காவது இமாம் ஜமாத்தை நான் விட்டதாக நீ பார்த்திருக்கிறாயா? இமாம் ஜமாத்தை நான் விட்டதாக நீ பார்த்திருக்கிறாயா? உடனே அவர் சொன்னார், சீடர் சொன்னார், இல்லை. அடுத்து 2வதாக கேட்குறாங்க, எப்பயாவது தக்பீர் தஹ்ரீமா விட்டதாக நீ பார்த்திருக்கிறாயா? அதாவது இமாம் ஜமாத்தோடு சேர்ந்து தொழுகுதல் அப்படிங்கிறது ஒன்று, தக்பீர் தஹ்ரீமாலேருந்து தொழுகிறதுங்கிறது ஒன்று. இது ரெண்டையும் நல்லா விளங்கணும். ஒருத்தர் என்ன செய்கிறாரு, 4வது ரக்காயத்து லோஹருடைய தொழுகன்னு வச்சுக்குவோம், 4வது ரக்காயத்தில் தான் வந்து சேர்றாரு. அத்தஹியாத்தில் இமாம் உட்காந்துருக்கிறாங்க, ஜமாத்து உட்காந்துருக்கிறாங்க, தொழுதுட்டு இருக்கிறாங்க. அந்த அத்தஹியாத்தில் வந்து அவர் சேர்ந்தாலும் அந்த 4 ரக்காயத்தும் இமாமோடு சேர்ந்து தொழுதுன்னு அவருக்கு கிடைச்சிருக்கு. அத்தஹியாத்தில் வந்து உட்காந்து நினைச்சிடும், அந்த 4 ரக்காத்துகளும் இமாமோடு சேர்ந்து தொழுதுன்னு அவருக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் தக்பீர் தஹ்ரீமாவோட சொல்றதுன்னா என்ன, இமாம் முதல் தக்பீர் தொழுவ ஆரம்பிக்கிறார், அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டும் பொழுது முக்ததியை சேர்ந்து என்ன செய்கிறது, தக்பீர் கட்டி தொழுதுள்ளது. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இமாமுடைய செயல்பாடோடு இணைந்திருக்கிறார் பார்த்தீங்களா, அதுதான் என்ன சொல்றது, தக்பீர் தஹ்ரீமான்னு சொல்றது. அப்போ ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய சீடர்கிட்ட கேட்குறாங்க, இப்படி தக்பீர் தஹ்ரீமாவே இந்த 12 ஆண்டுகளில் நான் விட்டதாக நீ பார்த்திருக்கிறாயா அப்படின்னு. அப்போ கேட்டாங்க. அப்போ சீடர் சொன்னார், இல்லை நான் பார்த்ததில்லை, கரெக்டாக தக்பீர் தஹ்ரீமாவோட நீங்கள் தொழுவீங்க அப்படின்னு. இப்போ இதை விட ஒரு அல்லாஹ்வுடைய வழிக்கு வேறு என்ன அடையாளங்கள்னு கேட்டாங்க ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். இதை விட தக்பீர் தஹ்ரீமாவோட ஒருத்தர் என்ன செய்கிறார், இமாம் ஜமாத்தோடு சேர்ந்து தொழுகிறாரு, நீ 12 ஆண்டுகளாக நீ என்னை பார்த்து கொண்டிருக்கிறாய், இதை விட சிறந்த அற்புதம் வேறு என்ன இருக்க முடியும்? இப்போ இமாம் ஜமாத்தோட தக்பீர் தஹ்ரீமாவோட சேர்ந்து தொழுதோம்னா நாமளும் ஒரு வழி உள்ள அல்லாஹ்வுடைய இறை நேசராக நாம் மாறி போயிடுவோம். அல்லாஹ்வுடைய இறை நேசராக மாற்றணும்னு வச்சிங்களேன், உள்ளத்தில் எந்த கவலையும் இருக்காது. குர்ஆன் சொல்லுது, அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அல்லாஹ்வுடைய நேசருடைய உள்ளத்தில் எந்த கவலையும் இருக்காது, எந்த சஞ்சலமும் இருக்காது.
அவங்க எந்த விஷயத்தை பற்றி கவலைப்படவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அந்தஸ்தை இறை நேசர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் என்பதாக தனது திருமறையிலே அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்க முடிகிறது. இப்போ இமாம் ஜமாத்தோடு நாம் சேர்ந்து தொழும் பொழுதுதான் அதனுடைய தத்துவமும் அதனுடைய தாற்பயமும் அதனுடைய அந்த தொழுகைகள் கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அதனுடைய மகத்துவங்கள் நமக்கு என்ன செய்யும் விளங்க வரும். ஒவ்வொன்றுக்கும் நமக்கு நன்மை இருக்கு. தொழுகை இடத்துல வெறும் 4 ரக்காத்து 2 ரக்காத்து தொழுதுட்டு இமாம் ஜமாத்தோடு தொழுதுட்டு போயிட்டோம் நம்ம நினைக்கக்கூடாது. நீங்கள் வீட்டிலிருந்து புறப்பட்டதிலிருந்து வந்து தொழுதுட்டு திரும்ப வீட்டுக்கு போகிற வரைக்கும் உங்களுக்கு நன்மை உண்டு. ஒருத்தர் என்ன செய்யறாரு, வீட்டில் ஒழு செஞ்சுட்டு புறப்பட்டு வந்தார், தொழுகைக்காக புறப்பட்டு வர்றார். அவர் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன தெரியுமா? வீட்டிலேருந்து ஒழு செஞ்சுட்டு புறப்பட்டு வந்தா ஒவ்வொரு 8க்கும் ஒரு நன்மை எழுதப்பட்டு ஒரு பாவம் அளிக்கப்பட்டு ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படும். வீட்டிலேருந்து ஒழு செஞ்சுட்டு வந்தா இந்த நன்மை. பள்ளிவாசலை வந்து என்ன செய்யறாரு, ஒழு செய்யறாருன்னு சொன்னா அந்த நன்மை கிடையாது. வீட்டிலேருந்து என்ன செய்யறாரு, ஒழு செஞ்சுட்டு தொழுகைக்கு வர்றாரு. இப்போ ஜும்மா தொழுகைக்காக எல்லாம் வர்றாங்க, எங்கள் வீட்டிலேருந்து ஒழு செஞ்சுட்டு வந்துடுறாங்க. இப்போ என்ன நன்மை இருக்குது? எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு 8க்கும் ஒரு நன்மை எழுதப்படுகிறது, ஒரு பாவம் அளிக்கப்படுகிறது, ஒரு அந்தஸ்து அவருக்கு உயர்த்தப்படுகிறது. சலவாசனை சொல்றாங்க, நான் சொல்லல. வீட்டிலிருந்து புறப்ப பள்ளிக்கு வந்தாரு, அதுக்கு முன்னாடி நன்மை. பள்ளி உள்ளக்க வந்த உடனே என்ன செய்யலாம், தொழுகைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் தொழுகைக்காக யார் எதிர்பார்க்கின்றார்களோ அவர்களுக்காக மலக்குமார்கள் துவா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. 12:40 நம்மளுடைய பாங்கு, 1 மணிக்கு இக்காமத்து, 12:45 பள்ளியாசலுக்கு வந்துட்டாங்க. சுண்ண தொழுது உட்கார்ந்து இருக்கிறாரு. தொழுகை எப்போ இக்காம சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்போ அவருக்காக யார் என்ன செய்யறாங்க, மலக்குமார்கள் துவா செஞ்சுட்டே இருக்கிறாங்க. என்ன துவா செய்யறாங்க? 2 துவா. பல ஜும்மாக்கள் நான் இதை சொல்லியிருக்கிறேன். 2 துவா செய்யறாங்கன்னா அல்லாஹு மகஃபிர் லஹு வரஹமுஹு. மலக்குகளுடைய துவாங்க. பள்ளிவாசல்ல வந்து சுன்னத் தொழுதுட்டு நீங்க இக்காம சொல்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணிருக்கீங்கன்னு வைங்க, மலக்குகளுடைய துவா உங்களுக்கு கிடைக்கும். 2 துவா தான் செய்யறாங்க. என்ன துவா? அல்லாஹு மகஃபிர் லஹு வரஹமுஹு. யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக, இவருக்கு நீ கிருபை செய்வாயாக. 2 துவா தான். இந்த 2 தான் நமக்கு மிக முக்கியம். நம்முடைய பாவங்கள்லாம் அழிக்கப்படணும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு கிடைக்கும். இந்த 2 நமக்கு எப்போ கிடைக்கும்? வீட்டிலிருந்து ஒழு செய்துட்டு பள்ளிக்கு வந்து சுன்னத் தொழுதுட்டு இக்காமத்துக்காக நம்ம என்ன செய்யணும், தொழுகைக்காக காத்திருக்கும் பொழுது அந்த நன்மைகள் நமக்கு என்ன செய்யுது? அது இக்காம சொல்ற வரைக்கும் என்ன செய்யறாங்க, மலக்குமார்கள் துவா செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அது ஃபஜ்ருடைய தொழுகை, பாங்குக்கும் இக்காமத்துக்கு வந்து 40 நிமிஷம் இடைவேளை இருக்கு. 4:50க்கு பாங்கு. ஒருத்தர் 5 மணிக்கு பள்ளிக்கு வந்தார். சுன்ன தொழுவா ஒரு 2 நிமிஷம் ஆகும், அல்லது 3 நிமிஷம் வச்சுக்கோங்க. 2 ரக்காயத்து தொழுதுட்டு தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டே உட்காந்துருக்கிறார். அப்போ அவருக்காக மலக்குகள் என்ன செய்யறாங்க, சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹு மகஃபிர் லஹு வரஹமுஹு, அல்லாஹு மகஃபிர் லஹு வரஹமுஹு, அல்லாஹு மகஃபிர் லஹு வரஹமுஹு. யா அல்லாஹ் உடைய பாவத்தை மன்னிப்பாயாக, ரஹ்மத் செய்வாயாக, பாவத்தை மன்னிப்பாயாக, ரஹ்மத் செய்வாயாக. என்ன செய்யறாங்க, இக்காமத் சொல்ற வரைக்கும் 5:30 வரைக்கும் என்ன செய்யறாங்க, மலக்குமார்கள் அவருக்காக துவா செஞ்சுட்டே இருக்கிறாங்க. இப்போ மலக்குகளுடைய துவா நமக்கு என்ன செய்யுது, நமக்கு கிடைக்கும். வீட்டிலிருந்து புறப்பட்டு பள்ளிக்கு வந்து சுன்னத் தொழுகிற வரைக்கும் இந்த நன்மை. இக்காம சொல்லப்பட்டாரு. ஜமாத்தில் வந்து சஃப்ல இல்லை, சஃப்ல நின்றுட்டோம். இமாம் என்ன செய்யறாங்க, அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறாங்க. இந்த முதல் தக்பீர் தஹரீமாவோட யார் 40 நாட்கள், எத்தனை நாள், 5 நேர தொழுகைகளை இமாம் தக்பீர் கட்டும் பொழுது தக்பீர் தஹரீமாவோடு இமாம் ஜமாத்தோடு யார் தொழுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 விதமான விடுதலை பத்திரத்தை அல்லாஹ் கொடுக்குறார். பத்திரம்னா வீட்டு பத்திரம்லாம் கிடையாது, அது நினைச்சிடாது. இது என்ன விடுதலை பத்திரம். என்ன விடுதலை பத்திரம்? அவர் நயவஞ்சகத்தனத்தை விட்டும் அவர் அப்பாற்பட்டவர் 1. 2வது நரகத்தை விட்டும் அவரை அல்லாஹ் பாதுகாத்துட்டார். அந்த 2 அல்லாஹ் என்ன செய்வான், ஒருத்தர் என்ன செய்யறாரு, நமக்கு ஒரு பெரிய வீடு இருக்குன்னு வைக்கலாம், 1 கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு வீடு. அதை விட என்ன செய்யறாரு, திடீர்னு ஃபோன் பண்ணி நாளைக்கு உங்களுடைய ஆதார் அட்டை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க, அந்த வீட்டை உங்களுக்கு நான் எழுதி வச்சிடறேன் அப்படிங்கிறாரு. நமக்கு எப்படி இருக்கும்? சில பேருக்கு ஹார்ட் அட்டாக்காக வரும். 1 கோடி ரூபா சொத்தை எனக்கு எழுதி வைக்க போறீங்களா? நமக்கு என்ன ஆச்சரியமா இருக்குமா இல்லையா? நல்லா தூங்கிட்டு இருக்கணும், திடீர்னு ஃபோன் பண்ணி நாளைக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய ஆதார் அட்டை எடுத்துட்டு வாங்க, என்னுடைய வீட்டை நான் உங்களுக்கு எழுதி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதை விட ஆச்சரியமானது இந்த விஷயம்.
இமாம் தக்பீர் தஹரீமாவோடு 40 நாட்கள் யார் தொழுகிறார்களோ, 5 நேர தொழுகைகளை தொழுகிறார்களோ 2 விடுதலை பத்திரத்தை எழுதி அல்லாஹ் கையில் கொடுக்குறான். அவங்களுக்கு யாரும் ஏமாற்ற முடியாது. ஸ்கேன் பண்ணி ஏமாற்ற முடியாது. இங்கே ஸ்கேன் பண்ணி ஏமாத்திடுறாங்களா இல்லையா? அது மாதிரிலாம் எங்க ஏமாற்ற முடியாது. அல்லாஹ் கொடுக்குறான். நரகத்தை விட்டு உனக்கு விடுதலை, நயவஞ்சகத்தனத்தை விட்டு விடுதலை. இன்னொரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லுவாங்க, யாரு பள்ளிவாசல்ல தொழ முடியல, பள்ளிவாசல்ல தொழ முடியாதவங்களுக்கு சலுகைகள் உண்டு, மார்க்கத்தில் சலுகைகள் உண்டு. பள்ளிவாசலுக்கு தொழ முடியும், அப்படி இருந்தும் பள்ளிவாசலுக்கு யார் தொழவில்லையோ அவர்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முஸ்லிம் ஷரீஃபில் இந்த ஹதீஸ் வருது, அவர்கள் நயவஞ்சகர்கள் என்பதாக நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். பள்ளிவாசல் தொழு வர முடியும், கை கால் சலாமத்தான் இருக்கு, ஆனால் தொழுகை வர்றதில்லை. அப்போ அவங்கள நீங்கள் என்ன செய்ய, நயவஞ்சகர்கள் என்பதாக அடையாளம் கண்டு கொடுங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ கண்ணியமிக்க நம்ம யோசிச்சு பார்க்கணும். இமாம் ஜமாத்தோடு தொழக்கூடிய அந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சின்னு சொன்னால் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. பள்ளிவாசலில் நாம் இருக்கிறோம், தொழுகிறோம், தப்பி செய்கிறோம்னு சொன்னால் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நமக்கு நன்மைகள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. நாளைக்கு மறுமையில் நன்மையை தான் நம்ம என்ன செய்ய முடியும், கொண்டு போக முடியும். வேறு எதையுமே நம்ம கொண்டு போக முடியாது. நன்மைகள் தான் நமக்கு பலன் கொடுக்கும். பணங்காசு பணம் கொடுக்காது, மனைவி பணம் கொடுக்க மாட்டாங்க, பிள்ளைகள் பணம் கொடுக்காது. இன்னைக்கு மனைவி மக்களுக்காக வேண்டி இன்னைக்கு அயராது உழைக்கிறோம், ரத்தத்தை சிந்துறோம், வேர்வையை சிந்தி உழைச்சி தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறோம். இது உங்கள் மீது கடமை, உங்கள் மீதே கடமை. அதே போன்று பன்மடங்கு கடமை தன்னை படைத்த ரப்பை வணங்குவது. இன்னைக்கு ரப்பை நம்ம என்ன செய்ய மறந்துட்டோம். தன்னை படைத்த ரப்பை மறந்து விட்டு துன்யாவுடைய வாழ்க்கை நம்ம என்ன செய்யறோம், நம்ம மூழ்கி போயிட்டோம். அதே நேரத்தில் ஒருத்தர் தொழு வந்துக்கிட்டே இருந்தார். திடீர்னு ஒரு 2-3 நாள் அவர் என்ன தொழுகைக்கு வரல. அப்போ என்ன செய்யணும், ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் தொழுகைக்கு வரலன்னு அவரை போய் கேட்கணும். எப்போதும் தொழுகைக்கு வருவீங்க, 2-3 நாள் உங்களை காணுமே அப்படின்ட்டு. சில நேரத்தில் அப்படி கேட்டால் கூட சண்டை வந்து, சில நேரத்தில் என்ன அப்படி என்ன செய்ய முடியல, கேட்க முடியல. கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க, உங்கள் வேலையை பாருங்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, தொலை வந்துட்டு இருந்தவர் திடீர்னு வரல. அப்போ என்ன செய்யணும், நம்ம வீட்டில் போயோ அல்லது வெளியில் கடத்தரோட நம்ம சந்திக்கும் பொழுது என்ன செய்யணும், ஏன் தொலை வந்துட்டே இருந்தீங்க, இதே ஏன் வரல அப்படின்னு நம்ம செய்யணுமா, போய் கேட்கணும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. ஒரு சம்பவத்தை பாருங்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம். அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் ஒருத்தர் சுலைமான் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். சுலைமானே ஒருத்தர் இருந்தார். எப்போதும் பள்ளிக்கு 5 வக்துக்கு பள்ளிக்கு மதீனாவுக்கு அவங்க வந்துடுவாங்க. சில நாட்களாக ஃபஜ்ருடைய தொழுகைக்கு அவங்க வர்றதில்லை. ஃபஜ்ருடைய தொழுகைக்கு அவங்க வர்றதில்லை. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நேராக வீட்டுக்கே போயிட்டாங்க. யார், ஹலீஃபா, ஒரு நாட்டினுடைய ஹலீஃபா நேரடியாக வீட்டுக்கே போயிட்டாங்க. போய் கதவை தட்டின உடனே அவங்க தாயார் கதவை திறக்கிறாங்க. சுலைமான் 2 மணி நேரம் அந்த ஃபஜ்ர் தொழுகைக்கே வரலையே, என்ன காரணம் அப்படின்னு. அப்போ தாயார் சொன்னாங்க, சுலைமான் இரவு நேரத்தில் தஹஜ்ஜுத் தொழுதுட்டு இருந்தார், விடிய தொழுதுறதுனால ஃபஜ்ருக்கு தூங்கிட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, ரொம்ப நல்லது, நல்லா தூங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, உமரில் என்ன சொன்னாங்க தெரியுமா, அவர் விடிய இரவு முழுவதும் நஃபில்கள் தஹஜ்ஜத் தொழுவதை விட 2 ரக்காத் ஃபஜ்ருடைய தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழுவது மிக சிறந்தது என்று நான் சொல்லவில்லை, எனது உயிரிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 2 ரக்காத் ஃபஜ்ர் தொழுவது சிறந்தது, விடிய நீங்கள் தஹஜ்ஜத் தொழுவதை விட. அப்படி என்ன செஞ்சாங்க, அந்த சுலைமான் அவங்களுடைய தாயார்கிட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டு வந்தாங்க. நம்ம யோசிக்கணுமா இல்லையா, ஃபஜ்ருடைய தொழுகை மிக முக்கியமானது. சில பேர் 4 வக்து தொழுதுருவாங்க, இந்த ஃபஜ்ர் தொழுகைக்கு மட்டும் அவங்களால எந்திரிக்க முடியாது. இரவு நேரங்களில் தூக்கம் ரொம்ப மிகச்சிரும், எந்திரிக்க முடியாது தான், ரொம்ப கஷ்டம். அந்த ஃபஜ்ருக்கு எந்திரிக்கிறதுக்கு பார்த்தீங்களா, அதை எந்திரிச்சு தொழுவு வர்றாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் அதனுடைய சிரமம் என்னங்கிறது தெரியும், ரொம்ப கஷ்டம். அதிலும் நான் எப்போ எந்திரிக்கணும், பாங்க சொல்கிறதுக்காக 20 அரை மணி முன்னாடி நான் எந்திரிக்கணும். அது எவ்வளோ சிரமம் தெரியுமா, அது அதுக்கு மேலே சிரமம். சரி, இப்போ இரவு நேரத்தில் தூக்கம் சரியாக வரமாட்டேங்குது, அதனால தான் காலையில் ஃபஜ்ர் தொழுகை போயிடுது. அதுக்கும் குர்ஆனில் மருந்து இருக்குது. சில பேர் என்ன செய்வாங்க, சரி தூக்கமே வரமாட்டேங்குது, தூக்க மாத்திரை போட்டு தூங்கிடுவோம்னா ஒரேடியாக தூங்கிடுவீங்க.
காலை 8-9 மணிக்கு தான் எந்திரிக்க முடியும். தூக்க மாத்திரம் அவ்வளோ பவர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், தூக்கம் வரலையா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒளி செஞ்சீங்க. ஒளி செஞ்சுட்டு 11 தடவை தலவாத் ஓதிட்டு சூரா நபா 30வது ஜுஸினுடைய ஆரம்ப சூரா நபா அதில் ஒரு ஆயத்தை இருக்குது, வஜஅல்னா நௌமக்கும் சுபாத்தா. இந்த ஆயத்தை என்ன செய்யணும்? 3 தடவை ஓது. பிறகு 11 தடவை தலவாத் ஓதிட்டு அல்லாஹும்ம பிஸ்மிக்க வஅமூது வஅஹ்யா அப்படின்னு துவா ஓதிட்டு நீங்கள் படுங்க. ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும். நீங்கள் எந்த மாத்திரையும் போட வேண்டிய அவசியமே இல்லை. குர்ஆன்லேயே மருந்து இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக 9-10 மணிக்கெல்லாம் தூக்கம் வந்துடும். ஃபஜருக்கு என்ன செய்யலாம்? அழகாக தெளிவாக எழுதி தொழுகைக்கு வந்துடலாம். எந்த மாத்திரையும் என்ன செய்யலை போட வேண்டியது இல்லை. சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், எந்த அளவுக்கு உள்ளத்தில் நம்ம நினைக்கிறோமோ அதுதான் என்ன செய்யும், நம்மளுடைய கரங்களின் மூலமாக வெளிப்படும். சில பேர் படுக்கும் போது என்ன செய்யணும்னு சொன்னால், சுபுக்கு எந்திரிக்க முடியுமா, தூங்கிடுவோமோ அப்படி அந்த பதட்டத்திலேயே தூங்குறது. சில பேர் அந்த பதட்டத்திலேயே தூக்கமே வராது. அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருத்தர் தஹஜ்ஜத் தொழுகணும்னு நினச்சிட்டு படுத்துட்டார். ஆனால் தூங்கிட்டார். பாங்க சொல்லும் போது தான் ஒளி போகுது. அந்த நீயத்தை வச்சார் பார்த்தீங்கன்னா, தொழுகணும்னு அதுக்கு கூலி இருக்குங்கிற சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ அதனால் ஃபஜ்ர் தொழுகணும்னு நீயத்தை வச்சுட்டு தூங்கினோம்னா நம்ம கிடைச்சிருமா? அது தஹஜ்ஜத் தொழுகை வந்து சுன்னத்தான தொழுகை. ஃபஜ்ர் தொழுகை பரலான தொழுகை. அந்த பரலான தொழுகைக்கு நம்ம என்ன செய்யணும்? எந்திரிச்சு வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த துவாவை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அதான் என்ன செய்வோம், பாங்கு சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக மலக்குகளை கொண்டு நமக்கு என்ன செய்வோம், எழுப்பி விட்டுருவோம். அப்போ இமாம் ஜமாத்தோடு தொழக்கூடிய வளமையை இன்ஷா அல்லாஹ் நாம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை கொண்டு வரணும். ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸில் சொல்கிறாங்க, முஸ்னத் அஹ்மதில் ஒரு ஹதீஸ் வருது, மன் அலிம அன்ன ஸலாத ஹக்குன் வாஜிபுன் தஹலல் ஜன்னா. ஒருவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால், 5 நேர தொழுகைகள் என்னின் மீது கடமையாக இருக்கிறது, வாஜிபாக இருக்கிறது என்று ஒருவர் அறிந்து வைத்திருப்பாரையானால், 5 நேர தொழுகை எனக்கு கடமைங்க, அல்லாஹ் என் மீது கடமையாக ஆக்கியிருக்கிறான் அப்படின்னு அவர் அறிந்து வைத்திருக்கிறார், தன்னுடைய சிந்தனையில நீயத்தில் வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா தஹலல் ஜன்னா. நினைச்சாலே சொர்க்கம். தொழுகை என் மீது கடமை நினைச்சாலே சொர்க்கம் அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த தொழுகையை தொழுதா எவ்வளவு நன்மை நமக்கு கிடைக்கும். இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஹரஜ மின் பைத்திஹி, ஒரு என்ன செய்யறார், தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்படுறாரு. எப்படி புறப்படுறாரு? முத்தஹரன் இலா ஸலாத்தின் மக்தூபத்தின், வீட்டிலேயே நல்லா ஒளி செஞ்சுட்டு பரிசுத்தமாக ஆயிட்டு என்ன செய்யறாரு, வீட்டிலிருந்து தொழுகைக்காக 5 நேர தொழுகைகளை தொழுவதற்காக வேண்டியே தன்னுடைய வீட்டை விட்டு அவர் வெளியேறுவானையானால் அஜ்ருஹு, அவருடைய கூலியாகிறதே க அஜ்ரில் ஹாஜில் முஹரம், இஹ்ராம் கட்டப்பட்ட அந்த ஹாஜினுடைய கூலி என்னவோ அது அவருக்கு கிடைக்கும். இப்போ ஹஜ்ஜிக்கு போகணும்னா எவ்வளோ செலவு பண்ணணும்? ஹஜ்ஜிக்கு போகிறதா இருந்தால் ஹஜ்ஜி கமிட்டியாக இருந்தால் 4 லட்சம், ப்ரைவேட்டாக போகிறதா இருந்தால் 8 லட்சம் கட்டணும். ஆனால் வீட்டிலேயே ஒன்று செஞ்சுட்டு 5 நேர தொழுகைக்கு நீங்கள் பள்ளிக்கு வந்தீங்கன்னு வைங்க, என்ன நன்மை கிடைக்கிது? இஹ்ராம் கட்டி ஹாஜிமார்கள் பிற 8 அன்று அங்கு காபத்துல்லாஹ்விலே இருக்கும் பொழுது அவனுக்கு என்ன நன்மையோ அதே நன்மை யாருக்கு கிடைக்கிது? 5 நேர தொழுகைக்காக தன்னுடைய வீட்டிலிருந்து ஒளி செஞ்சுட்டு புறப்பட்டு பள்ளிக்கு வராரு பார்த்தீங்களா, அவர் கிடைக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இந்த ஹதீஸ் அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில தொழுகையை நாம் வளமையாகிக் கொள்வோமே ஆனால், நம்முடைய வாழ்க்கையிலே 5 நேர தொழுகைகளை நாம் பேணுதலாக நாம் தொழுது வந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5 விதமான பொக்கிஷங்களை 5 விதமான உபகாரங்களை அல்லாஹ் அந்த அடியாருக்கு அல்லாஹ் செய்கிறான். அந்த 5 விதமான உபகாரம் என்ன? முதல் உபகாரம், உணவு நெருக்கடியை அவரை விட்டு அல்லாஹ் நீக்கி விடுகின்றான். ரிஸ்க் அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருப்பான். இந்த 5 நேர தொழுகைகளை பேணுதலாக தொழுது வந்தால், இமாம் ஜமாத்தோடு தொழுது வந்தால். 2வது, கபருடைய வேதனை அவருக்கு அகற்றப்படுகிறது. 3வது, வலது கையிலே ஆமால் நாமால் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டோலையை அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளையிலே வலது கையிலே அவருக்கு அல்லாஹ் கொடுப்பான். 4வது, சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாலத்தை மின்னல் வேகத்தில் அவர் கடந்து செல்வார். ஏங்க, பாலம்னு சொன்னால் நல்லா அகலமாக நல்லா பெருசாக தான் கட்டியிருப்பாங்க, அதையே மின்னல் வேகத்தில் கடந்து போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இப்போ இங்கே இருக்கக்கூடிய பிரிட்ஜ் மாதிரிலாம் இருக்காது சிராத்துல் முஸ்தகீம் பாலம். நம்ம அப்படி நினைக்கவே கூடாது. சில பேர் அதை நினைக்கிறாங்க. நிறைய பயான்கள் கேட்பாங்க, சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை யார் தொடர்ந்து தொழுது கொண்டே இருக்கிறாரோ அவர் மின்னல் வேகத்திலே கடந்து சென்று விடுவார் என்ற ஒன்று, இங்கே இருக்கிற மாதிரி பிரிட்ஜ் மாதிரி பெருசாக இருக்கும் போல இருக்கு அப்படி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நம்முடைய தலை முடி இருக்கு பார்த்தீங்களா, அந்த தலை முடியை விட இன்னும் மெல்லிதாக இருக்கும் சிராத்துல் முஸ்தகீம் பாலம். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க.
பானங்கிறது ரொம்ப பெருசான அகலமான இருக்காது, அப்படியே ஓடி போயிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. சிராத்து முஸ்தகிம் பாலம் எப்படிங்க இருக்குங்க? நம்முடைய தலைமுடியினுடைய அந்த அளவை விட இன்னும் மெல்லிசாக இருக்குமா சிராத்து முஸ்தகிம் பாலம். அதை கடந்து போகணும். எப்படி? மின்னல் வேகத்தில் கடந்து போவாங்க. யார் கடந்து போவா? தன்னுடைய வாழ்க்கையில 5 நேர தொழுகைகள் இமாம் ஜமாத்தோடு யார் பேணுதலாக தொழுது வந்தாரோ அவருக்கு கிடைக்கக்கூடிய உபகாரங்களில் 4வது. 5வது, எந்தவித விசாரணையும் இன்றி அவர் சொர்க்கத்திலே நுழைந்து விடுவார். எந்த விசாரணை எல்லாம் செய்ய மாட்டான். கபூரில் வச்ச உடனே கேள்வி கணக்கு கேட்கப்படும். முதல்ல என்ன கேள்வி கேட்கப்படும்? தொழுகையை பற்றி தான். அது சரியாக இருந்துச்சுன்னா எந்த கேள்வி கணக்கும் கிடையாது, நேரடியாக அதுக்கு சொர்க்கம் தான். இதே தான் சல்லல்லாஹு செய்கிறாங்க. இன்னொரு ஹதீஸில் இந்த 5 வாக்கியங்களையும் சொல்லி காட்டுறாங்க. இப்போ இமாம் ஜமாத்தோடு தொழக்கூடிய இந்த வளமையை நம்முடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனை வணங்குவதற்கு உண்டான அந்த வாய்ப்பை நமக்கு அல்லாஹ் தந்தல் புரிவானாக. பள்ளிவாசலில் வந்து இமாம் ஜமாத்தோடு தொழுது இந்த அனைத்து நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய உயர்ந்த மனிதர்களாக, உன்னத மக்களாக நம் அனைவரும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.